ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். ஸோ நான் இந்த அப்டேட்டை ஷேர் பண்ணணும்னு ரொம்ப நாளாகவே நினச்சிட்ருக்கேன். பட் இப்போ தான் ஷேர் பண்ணுறேன். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் உதவியும் பண்ணியிருப்பீங்க. ஸோ நிறைய பேர் உதவி பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ பண்ணவங்களுக்கும் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கும் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ பார்த்துட்டு அட்லீஸ்ட் ஒருத்தர் உதவி பண்ணாலும் எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். பிகாஸ் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னால தான் அவங்களுமே அப்படி கொடுத்துருக்காங்க. உதய அண்ணா பார்த்தீங்கன்னா கணக்காணும் காலங்களில் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அது ஏன்னே எனக்கு தெரியல. ஸோ அந்த சீரியல் அவங்க ஒரு வாட்ச்மேனாக தான் ப்ளே பண்ணியிருப்பாங்க. அவங்க பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு ஃபீலிங்காக தான் இருக்கும். பட் இப்போ இந்த நிலமையில் பார்க்கும்போது இன்னுமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லொல்லு செபா அண்ட் கணக்காணும் காலங்கள் மற்றும் பல திரைப்படங்களில் நடித்த அன்பு அண்ணன் உதயா அவர்களுக்கு ஓமந்தூரர் மருத்துவமனையில் சர்க்கரை வியாதியால் ஒரு கால் அறுவை சிகிச்சை மூலம் அகற்றப்பட்டு மேல் சிகிச்சைக்கு எடுத்து வருகிறார். இன்று அவரை நான் சந்தித்து என்னால் முடிந்த பண உதவியை செய்து வந்துள்ளேன். அண்ணன் விரைவாக குணம் பெற இறைவனை பிரார்த்திக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க மட்டும் இல்லை, ஸோ பேர் நேரில் சந்தித்து பார்த்தீங்கன்னா அவருக்கு உதவி பண்ணிகிட்ருக்காங்க. அந்த வகையில் தங்கத்துறை இருக்காங்க இல்லையா, அவங்களுமே பார்த்தீங்கன்னா போயிட்டு உதவி பண்ணியிருக்காங்க. அவங்க தான் பார்த்தீங்கன்னா ஜிபே நம்பருமே ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ முடிஞ்சவங்க உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே உங்களுக்காக நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இவங்களுக்கு யாரெல்லாம் உதவணும்னு நினைக்கிறீங்களோ கீழே நம்பர் டிஸ்பிளே ஆகும். அதாவது இந்த கமெண்ட்டில் அவங்களே ஷேரும் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த நம்பரை யூஸ் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு உதவலாம். பண உதவி முடிஞ்சவங்க பண்ணுங்கள். அப்படி இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு ப்ரேயர் பண்ணாலுமே அது ஒரு உதவி மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை அவங்களை சீக்கிரமாகவே குணமடைஞ்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ எல்லாரும் சேர்ந்து ப்ரே பண்ணுவோம், அவங்க சீக்கிரமாக ரெக்கவரும் ஆகிடுவாங்க. தேங்க்யூ மக்களே. ஸோ மற்ற வீடியோவில் நீங்கள் ஷேர் பண்ணுறீங்களோ இல்லையோ, பட் அட்லீஸ்ட் இந்த ஒரு வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக்கும் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். கண்டிப்பாக அதன் மூலிமா அவருக்கு ஹெல்ப் கிடைக்கும். தேங்க்யூ.